இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிறப்பு சான்று பெறுவது குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 வயது நிரம்பியவர நீங்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்று பெற்று இருக்கிறான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, இதற்கு கடைசி வாய்ப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல், ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருந்தால் பெற்றோர் அல்லது காப்பாளர் 12 மாதங்களுக்குள் எழுத்து வடிவிலான உறுதிமொழி அளித்து எவ்வித கட்டணமுமின்றி சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் பெயரை பதிவு செய்யலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. குழந்தை பிறந்து 12 மாதங்களுக்கு பிறகு 15 ஆண்டுகள் முடியும் வரை ரூபாய் 200 கட்டணத்துடன் பெயரை பதிவு செய்ய முடியும். குழந்தை பிறந்து 15 ஆண்டுகள் கடந்த பிறகு 15 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது என்றாலும் சில நேரங்களில் கால அவகாசம் வழங்கப்படும். 15 வயதை நிறைவு செய்த குழந்தைகளுக்கான பெயர் சேர்க்கைக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/12/2024. இந்த புதிய கால அவகாசம் முடிந்த பிறகு எவ்வித கால அவகாசமும் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெயரை பதிவு செய்யாதவர்களாக இந்த தேதிக்குள்ளே பதிவு செய்துக்கணும். அடுத்ததான், நீங்கள் பிறப்பு சான்றில் பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் பிறப்பு சான்றில் பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்ப படிவம். இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். நான் தமிழ் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். குழந்தையின் பெயர் பதிவு செய்வதற்குரிய உறுதிமொழி படிவம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, பெறுநரோட பெயர் பார்த்திங்கன்னா பிறப்பு இறப்பு பதிவாளர் எந்த அலுவலகம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக ஐயன்னு சொல்லிவிட்டு குழந்தை பிறந்த தேதி மென்ஷன் பண்ணிவிட்டு, அடுத்ததாக குழந்தையுடைய அம்மா பேர், அதுக்கடுத்தது தந்தை பேர், அது ரெண்டுமே மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்ததாக குழந்தை மருத்துவமனையில் பிறந்திருந்தால் அந்த மருத்துவமனையுடைய பெயர், மருத்துவமனை முகவரி. குழந்தை வீட்டில் பிறந்திருந்தால் உங்களுடைய வீட்டு முகவரி கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு, ஆண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தையுடைய பெயர் அந்த டேஷ் மாதிரி இருக்கும், அதில் என்டர் பண்ணிங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு என பெயர் வைத்துள்ளோம், இதனை எக்காரணம் கொண்டும் மாற்ற மாட்டோம் என உறுதி கூறுகிறோம். அப்பெயரை பிறப்பு பதிவேட்டில் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம் சொல்லிவிடுங்க. அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பெற்றோருடைய பெயர், அடுத்து உங்களுடைய முழு முகவரி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெற்றோருடைய கையொப்பம், அடுத்த யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், இதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா, இது உங்களுடைய மாவட்டத்தில் இருக்க பிறப்பு இறப்பு பதிவு அலுவலரிடம் தான் இதை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிங்கன்னா அதிலே அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட், ரிஜிஸ்ட்ரேஷன் யூனிட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு பதிவாளருடைய பெயர், பிறப்பு இறப்பு பதிவாளருடைய சிக்னேச்சர் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. நீங்கள் பதிவு செய்து 7 நாள்லேருந்து 15 நாட்கள் குழந்தையுடைய பெயர் ஆட் ஆகிடும். இதுதான் பிறப்பு சான்றிதழ் பெயர் சேர்ப்பதற்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.